எஸ்கே ஆஸ்ட்ரோ ஆன்மீகம். ஒரு ஜாதகத்துல லக்னாதிபதி 9ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருந்தால் ஜாதகர் அப்படியே அவங்க அப்பாவை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரியே இருப்பார். அப்பாவோட பிஹேவியர் எப்படி இருக்கோ அப்படியே ஜாதகரோட பிஹேவியர் இருக்கும். அதே மாதிரி ஜாதகர் எப்பயுமே எதுவுமே அப்பா கிட்ட கேட்டு செய்யறேன், அப்பா கிட்ட கேட்டு சொல்றேன் அப்படின்பாரு. அப்பா இல்லாம அவர் வாழ்க்கையே இல்லை அப்படின்ற மாதிரி அவர் லைஃபே இருக்கும். அப்பா தன்னோட ரோல் மாடலா நினைச்சு வாழ்வார். தெய்வ அனுகூலம் இந்த இவங்களுக்கு அதிகமா இருக்கும். எப்பயுமே ஒரு சின்ன விஷயம் செஞ்சா கூட கடவுள்கிட்ட உத்தரவு கேட்டு செய்யறது, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த விஷயத்த செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் அவங்களோட நடவடிக்கைகள் இருக்கும். அதே மாதிரி இவங்களுக்கு பூர்வீகம், குலதெய்வம், குழந்தை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே இவங்களை தேடி வரும். செல்வாக்கு, புகழ், அந்தஸ்து, கௌரவம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஜாதகர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த எல்லா விஷயங்களுமே ஜாதகரை தேடி வரும். அதே மாதிரி லக்னாதிபதி 9ஆம் அதிபதியோட நட்சத்திர சாரத்துல இருக்கிறவங்க கண்டிப்பாக குலத்தொழில மட்டுமே செய்வாங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அவங்க பூர்வீகத்தை விட்டு வெளியில போகவே மாட்டாங்க. பூர்வீகத்திலே வாழ்வாங்க. தன்னோட வம்சாவளி தொழில தான் அவங்க தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு கல்வி நிறுவனங்கள் நடத்துறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும். தர்மஸ்தாபனங்கள் நடத்துறது, அறக்கட்டளை நடத்துறது இதெல்லாம் ரொம்ப அதிகம் ஆர்வம் இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள் நடத்துறவங்களுக்கு எல்லாம் லக்னாதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் கண்டிப்பாக சம்பந்தம் இருக்கும்.